மாலை வணக்கங்க. சுவைத்தரணும் குக்கிங் சேனலில் மாவு இல்லாத டைமில் ஒரு ரவை ஒரு கப்பு, இன்ஸ்டன்னா ஒரு தோசை ரெடி பண்ணலாங்க. அவல் ஒரு கப்பு ஊற வச்சுருக்கேன். ரவை ஒரு கப் போட்டேன், அவல் ஒரு கப்பு போட்டேங்க. பொரி ஒரு கப்பு, தயிர் ஒரு அரை கப்பு. ஃப்ரெஷ்ஷான தயிர் ஊற்றிங்க, புளிப்பு தயிர் ஊற்றாதீங்க. இதுக்கு தேவையான உப்புங்க. இப்போ இதை அரைச்சின்னு வந்துடலாங்க. மாவு அரைச்சாச்சிங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு பார்த்துக்கு ரெடி பண்ணிக்கணுங்க. 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இது ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாங்க. மாவு ரெடி பண்ணி வச்சிங்களா, 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ அது வந்து பன் தோசை மாதிரியே ஊற்றிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கலாங்க. சுற்றி மாவு இல்லாதப்ப இந்த மாதிரி டக்குன்னு ரெடி பண்ணி ஊற்றுறாங்க. தோசை வந்து வேறு லெவலில் இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ தோசைக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் சட்னி.